இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லைங்க. எல்லா கட்சிக்கும் இந்த தேர்தல் டூ ஆர் டை எலெக்ஷன் பாங்க. உண்மையிலே எங்களுக்கு உயிரை பணயம் வைத்து நாங்கள் களமாடிய தேர்தல். 3 இடத்துல எங்க பசங்களை போட்டு அடிச்சாங்க, ஒரு இடத்துல சகோரிய போட்டு அடிச்சாங்க, பாட்டில வீசி அடிச்சாங்க, பணத்தால அடிச்சாங்க, அதிகாரிகளை வச்சு அடிச்சாங்க, நேரடியாக நெருக்கடி தந்தாங்க. இனி அது தெருவில் போக முடியாது. நாங்க ஒவ்வொரு தெருலையும் பிரச்சனை பண்ணாங்க. அத்தனை தடைகளையும் தாண்டி வில்லிவாக்கம் தொகுதியில் அண்ணன் ஆதவர்ஜுனா ஜெயிச்சிருக்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், இது ஒரு தேர்தல் அல்ல, இனி ஒவ்வொரு தேர்தலையும் அவர் தான் ஜெயிக்க போறார். எழுதி வச்சுக்கங்க. நல்லவங்க கையில் ஆட்சி வந்திருக்குங்க. ஜெயிச்ச அன்னைக்கு இருந்த சந்தோஷத்தை விட அந்த பதவியேற்பு விழா அன்னைக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க. எல்லாரும் இருக்கும், அரங்க நிறைஞ்சிருக்கு. என் தொகுதி தான் எழும்பூர்ல நேரு ஸ்டேடியம். அந்த அரங்கத்துல மதிப்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களும் சேர்ந்து நடந்து வந்ததை பார்க்கிற போது அடே அப்பா, எப்படிப்பட்ட தலைவர்கள். அதுல ஒரு சர்ச்சையை சொன்னாங்க, நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க, தமிழ் தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவன் இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா. நான் சாட்சி. அவர் சொன்ன உடனே நான் சொல்றேன், சார் ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதர் கூட பாடுங்க, பண்றோம்னு சொன்னாங்க. மேடையில நிக்கிறோம், அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கும் பாருங்க. நான் அதை போய் கிழிச்சேன், ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க கொடுத்தோம். எல்லாம் ரெடி. நான் நிக்கிறேன், எழுந்து அப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறேன். ஆனா மாறி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. நிகழ்ச்சி முடிந்தது, அதிகாரிகளை அழைத்தேன், யாரை கேட்டு மாத்தினீங்க, எப்படி இது மாறிச்சு நான் சொன்னேனே. மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் சகோதரர் சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, சார் 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ற ஃபங்க்ஷன் இது, லோக் பவன் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களினுடைய துறை பண்ற ஃபங்க்ஷன். நீங்க பதவி பிரமாணம் முடித்த பிறகுதான் நீங்க முதலமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அமைச்சர். அது எடுக்கிற வரைக்கும் நீங்க சாதாரண எம்எல்ஏக்கள் தான். அப்ப இந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துறது தான். ஆனாலும் நீங்கள் சொன்னதை நாங்க சொன்னோம் என்று அவர்கள் சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், சரி சார், இது அவங்க நடத்துற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற, மீண்டும் மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் நடத்த போற ஃபங்க்ஷன். இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம் என்று நான் சொன்னேன். அந்த இடத்தில் எல்லாரும் போது முதல்ல குரல் கொடுத்தது உங்க ஊர் தொகுதி, உங்க தொகுதி எம்எல்ஏ இல்ல. நீங்க பெருமைப்படணும். தமிழுக்கு ஒண்ணுனா வந்து குரல் கொடுப்பார், களத்தில் இருப்பார்.